ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம். ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மனோட கதைகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளுமே அம்மாவுக்கு திருவிழா நாட்கள் தான். அதனால் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி மாதத்துக்கு பேர் வச்சாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே உங்களுக்கு தேவி பாகவதம் உங்களுக்கு நான் படித்து காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அதில் இருக்கிற ஒவ்வொரு சக்தி தேவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருந்தாலும் இன்னொரு தடவை இதை ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச அம்மன்களை, அதாவது எனக்கு பிடிச்ச சக்தி தேவியை, எனக்கு பிடிச்ச பராசக்தியை, எனக்கு பிடிச்ச ஆதி பராசக்தியை, இந்த மாதிரி அம்மனுக்கு நிறையா பேர்கள் இருக்குது. பொதுவாக நம்ம அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல சொல்லிடலாம். அம்மா அப்படின்னாவே எந்த குறை இருந்தாலுமே அதை ஏற்றுக்கக்கூடியவங்க யார்? அம்மா தான். அதனால் நான் என்னுடைய ஆசையினால் உன்னுடைய புகழை பாடணும், உன்னுடைய புகழை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிறேன். இதில் எந்த பிழை இருந்தாலும் நீ தான் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக விரும்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிடணுமா. அதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய பித்ருக்களை நம்ம வணங்கணுமா. இப்படி நம்ம செஞ்சுட்டு நம்ம எந்த விஷயம் ஆரம்பித்தோம்னாலுமே அந்த விஷயம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி ஆடி மாதம்னாவே அம்மன் மதம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆடியில் அம்மனுக்கு திருவிழாவில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு திருவிழா அப்படின்னாக்கா அதுக்கு நம்மளுக்கு நிறைய என்ன வேணும்? காசு வேணும் ஃபஸ்ட்டு. எதுக்கு? நம்ம தேவைப்படுற எல்லாமே வாங்கிறதுக்கும் நம்ம கடவுளுக்கு செய்கிறதுக்குமே நம்மளுக்கு காசு தான் வேணும். அப்படி நம்மளுக்கு காசாகவும் நம்மளுக்கு பலனாக, நம்ம கொடுக்குற காசுக்கு பலனாகவும் கிடைக்கிற மாதிரி 3 அம்மன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக அவங்க 3 பேர்த்தை பற்றியும் சொல்லிடுறேன். நாளைக்கு அவங்கள பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்வாகா சக்தி. இந்த அம்மா எப்படி அப்படின்னாக்கா, தேவர்கள் எல்லாருமே அவங்க தேவர்களுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கும்போது அது கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரவே இல்லையா. ஏன் அப்படி சேரலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. பிரம்மா உடனே விஷ்ணு கிட்ட சொல்கிறாரு. அப்போ விஷ்ணு ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த சக்தி தான் நம்மளுடைய ஸ்வாகாதேவி. அவங்கள அக்னி பகவானுக்கு மனைவியாக கொடுத்து, நீ யார் என்ன ஆவிர்வாகம் கொடுத்தாலுமே அதை நீ தான் அக்னி பகவானுக்கு கொடுத்து அந்த யாகத்தோட பலனை நீ தான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஸ்வாகாதேவி அக்னி தேவனுக்கு பத்தினியாக இருந்து அவங்க யார் யார் ஆவிர்வாகம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அந்தந்த கடவுள்களுக்கு சரியாக கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இவங்க தான் ஸ்வாகாதேவி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்வதாதேவி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நம்ம இப்போ பித்ருக்களுக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறோமில்ல, இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக போய் சேரவே இல்லையா. ஏன் அப்படி சரியாக சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரம்மா கிட்ட கேட்டதுமே, பிரம்மா ஒரு பொண்ணை உருவாக்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட நீ இனிமேல் இந்த பித்ருக்களுக்கு மனைவியாக இருந்து அவங்களுக்கு உண்டான ஆவிர்வாகத்தெல்லாம் நீ வாங்கி அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் நம்மளுடைய ஸ்வதாதேவி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்ஷணாதேவி. இப்போ கடவுளுக்கு ஒரு யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கிற தேவர்களுக்கு எல்லாமே மந்திரம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லி ஒவ்வொரு பொருளாக போடும்போதும் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கனாக்கா தான் அந்த ஆவிர்வாகம் அந்த தேவர்களை போய் சேரும். அப்படி ஸ்வாகா அப்படின்னு சொல்லாமல் எந்த யாகத்தை நடத்தினாலுமே அதோட முழு பலனும் அவங்களுக்கு போய் சேராதான். அதே மாதிரி பித்ருக்களுக்கு செய்கிற எந்த விதமான யாகமாக இருந்தாலும் அதில் ஸ்வதாதேவியை வணங்கலை அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு போய் கரெக்டாக சேராதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தக்ஷணாதேவி. இப்போ இந்த யக்ஞமூர்த்தி இருக்காங்களே, யாகம்லாம் வளர்த்துறாங்களே, அதோட முழு பலன்களுமே தேவர்களுக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுறாங்க.
அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கோபிகையாக இருந்த ஒருத்தவங்க வந்து லக்ஷ்மி தேவியோட தேகத்துக்குள்ளார பூந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தக்ஷணாதேவி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்து அவங்கள வந்து யக்ஞமூர்த்திக்கு வந்து பத்னியாக கொடுத்துட்றாரு. அப்படி அவங்க கொடுக்கும்போது யாகத்தில் நடக்கிற தக்ஷணை எல்லாமே வந்து தேவர்களுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து புண்ணியமாக கருதப்படுது. இந்த வந்து தட்சணை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த விதமான யாகம் நடத்தினாலும் சரி, பூஜை நடத்தினாலும் சரி, அதுக்கு உண்டான தட்சணையை வந்து நம்ம உடனே கொடுத்துடணுமா. அப்படி கொடுத்தோம்னா தான் நாம் செய்கிற யாகத்துக்கும் பூஜைக்குமே வந்து பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வாகா தேவியும் ஸ்வதா தேவியும் தக்ஷணா தேவியும் பற்றி பார்த்தோம். இவங்க 3 பேரோட கதையும் நாளையிலேருந்து நம்ம தனித்தனியாக அனுபவிக்க போகிறோம். இவங்க 3 பேர் கதையுமே வந்து ஒட்டுக்கா சொல்லணுமா தனியாக சொல்லணுமா அப்படிங்கிற இதோட விதிமுறை வந்து எனக்கு தெரியாது. ஆனாலும் இவங்களை பற்றி நம்ம வந்து அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அதனால தான் வந்து இவங்க 3 பேரோட கதையும் சொன்னேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு பூஜை செய்கிறோம், அதுக்கு உண்டான தட்சணையை வந்து நம்ம உடனே கொடுத்துடணுமா. அதை வந்து நம்ம எவ்வளோ லேட்டாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பாவமா. அதனால் இவங்க 3 பேரோட கதையை இந்த புண்ணியம் தரக்கூடிய ஆடி மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதுனால இந்த ஸ்வாகா ஸ்வதா தக்ஷணாதேவி இவங்களுடைய கதைகளை நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு விரிவாக பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.